அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்திராஜா. டிசம்பர் மாதத்திற்குண்டான பலாபலன்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். டிசம்பர் மாதம் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு மரண பீதிகள் உண்டு. ஏன்னா ஒவ்வொரு வருடமுமே நம்ம டிசம்பர் மாதத்தில் தான் பேரிழப்புகளை இழந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட மாதம் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி காலச்சூழலில் நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டிய கேள்விகள் தான் இது. பட் இயற்கை அப்படின்ற வரும்பொழுது, இயற்கை சீற்றங்கள் வரும்பொழுது, மனிதன் இயற்கையினுடைய தரத்தை மீறி செயல்படுவதால் இயற்கை ரொம்ப பாதகம் பண்ணத்தான் செய்கிறது. இதெல்லாம் விஷயம். இதை பேசுகிறதுக்கு பெரிய டாபிக் வேணும். பட்டு நம்ம இந்த டிசம்பர் மாதத்தினுடைய 1/12 31/12 வரைக்கும் 31 நாட்கள் இந்த 12 ராசிக்கும் எவ்வகையில் சாதகமாக இருக்கிறது, எந்தெந்த வகையில் இவங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுதுன்ற விஷயத்தை மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். பட்டு ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன்களும் மாத கிரகங்களுடைய வரிசையில் நகர்வுகளை வச்சு தான் நம்ம பலன் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், இதுதான் கிருஷிலாக மந்த்லி டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டே வரும். இந்த கோச்சார கிரகம் சந்திரனோடு ஒப்பிட்டு நம்ம பலனை பார்த்துட்டு வரோம். பட் இந்த டிசம்பர் மாதத்தில் ப்ரொடக்ஷனாக நம்ம சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் வக்ரகதியில் தான் இருக்கிறாரு. இந்த புதன் பகவான் வக்ர அஸ்தங்கமாக இருக்கிறார். இந்த விஷயம் சுக்கிரன் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய 3ஆம் தேதியில் தனுசிலிருந்து மகரத்துக்கு போயிடுறார் சுக்கிரன். வேதகன் வீடு அப்படின்னு சொல்லுவான். அப்போ வேதகன்னா எதிரியுடைய வீடு. அப்போ சுக்கிரன் வேதகன் வீட்டுக்கு பயணம் பண்ணுறாரு. பட் 16ஆம் தேதி டிசம்பர் 16ஆம் தேதி சூரிய பகவான் தனுசுக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ 29ஆம் தேதி இந்த மாதத்தினுடைய கடைசியில் சுக்கிரன் மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக சுக்கிரன் இந்த மாதத்திலே பார்த்தோம்னா 2 பாவங்கள் பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பேர். மாதத்தினுடைய கிரக பயிற்சிகள் மையமாக வச்சு தான் நம்ம பலாபலன் எடுக்கிறோம். இது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்குறச்சு உங்களுடைய சுய ஜாதகம், ஜனன ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் என்ன, அந்தர சூட்சமங்கள் என்ன, கோச்சார கிரகங்களோடு எவ்வகையில் ஒத்தி போகுது அப்படின்றதெல்லாம் உண்மையாக கரெக்டான ப்ரொடக்ஷன் பார்க்கணுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். பட் நம்ம சொல்லக்கூடிய இந்த ப்ரொடக்ஷன் கோச்சார ரீதியாக சொல்லக்கூடிய விஷயம். இது ஒரு பொது பலன். பட் ஒரு 50% உங்களுக்கு இந்த ராசிக்கு உன்னர மேட்ச் ஆகுன்றது தான் உண்மையான கருத்து. சரி, நம்ம இந்த மாதத்தினுடைய மாத பலன்களுடைய வரிசையில் செல்லலாம். தனுசு ராசி நேயர்களே, இந்த மாதத்தில் பூர்வீகத்திற்கு திரும்பி வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். ஆமாம், ரொம்ப நாளாக நான் ஊருக்கு போகணுன்னு நினச்சேன். நான் ரொம்ப நாள் தங்கிட்டேன் இங்கே, வேலை வாய்ப்புகளாகவோ கல்விக்காகவோ இந்த மாதிரியெல்லாம் நினச்சின்னு இருக்கேன். ரொம்ப நாளாக முயற்சி எடுக்கிறேன், என்னுடைய பூர்வீகத்துக்கு போய் பார்க்க முடியல, இல்லை குலதெய்வத்தை போய் பார்க்க முடியல, இப்படியெல்லாம் நீங்கள் நினச்சின்னு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் குலதெய்வத்தை போய் பார்க்குறதுக்கு, தன்னுடைய சொந்த ஊரை போய் பார்க்குறதுக்கு, தன்னுடைய தாய் தந்தையோரோடு போய் தங்கி மகிழ்ச்சியாக செலவிடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்குதுங்க. பட்டு 2க்குரியவன் 3 வக்கர நிவர்த்தி ஆனதால் கண்டிப்பாக வருமான தடைகள்லாம் நீங்கி உங்களுடைய சுய முயற்சிகள், ஆரோக்கியம் கிடைக்கும், மன பயம் முதல்ல நீங்கிடுச்சுங்க. ஆமாம், ரொம்ப நாளாக இருந்தக்கூடிய ஏதோ ஒரு என்ன நடந்துருமோ ஏது நடந்துருமோ, இதெல்லாம் நம்மளால் சம்பாதிக்க முடியுமோ சாதிக்க முடியுமோ இப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிருந்தக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு எல்லாமே இருள் பயம் நீங்கி ஒரு ஒளியேற்றக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்குதுங்க. பட் 4ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிற வரைக்குமே வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் எல்லாமே இதெல்லாமே நம்மளுக்கு ஆசை அதிகமாக இருக்கும். பட் அலாவித ஆசைகளுக்கு ஏற்ற மாதிரி கடன்கள்லாம் கிடைக்கும். பட் அந்த கடன்கள் பாதுகாப்பான கடனாக நம்மளால் திருப்பி செலுத்த முடியுதா, அதுக்கு உண்டான இன்சூரன்ஸ்லாம் போட்டிருக்கோமா, எல்லாத்தையும் கவனமாக பார்த்து வாங்கிக்குவாங்க. ஏன்னா ஆசை அளவுக்கு அதிகமாக போகும்போது நம்மளுக்கு சுமைகளும் அதிகமாகுன்ற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பட் என்ன உங்கள் ராசியாதிபதி இப்போ 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. வாண்டடாக போய் நம்ம கடன் வாங்குறதெல்லாம் நிறுத்திக்கோங்க. கொஞ்சம் தேவையில்லாததுக்கெலாம் வாங்க தேவையில்லை, அனாவசியத்துக்கெலாம் வாங்காதீங்க. பட் அந்த கடன் பெரும் கடனாக மாறிக்கொண்டே இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கும். பட் வருமானத்துக்கேற்ற செலவுகள் இருக்கத்தான் செய்கிறது அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லுது. பட் தனுசு ராசினியர்களுக்கு பதவிகள் உண்டு இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லலாம். பட் அது சமுதாயம் சார்ந்த பணியாக இருக்கலாம், நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல கிடைக்கக்கூடிய பணிகளாக இருக்கலாம்.
பட் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் உயர்வுகள் உண்டு, அதில் எதுவும் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா தனுர் ராசி என்பவர்களுக்கு 7க்குரியவன் 12லையும் கர்மஸ்தான பாக்கியாதிபதி 12லையும் வர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வீடு தேடி மனைவி வருவாள். கண்டிப்பாக ரொம்ப நாளாக தேடின்னு இருக்கோம். அந்த மேட்ரிமணி மூலியமாக பெண் அமைவதற்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாதத்தில் கிடைக்குதுங்க. உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் நீச்சம் ஆகிறதுனால எவ்வளோக்கு எவ்வளோ கடன் பாதுகாப்பாக வாங்கணுமோ அந்த கடன்கள் எல்லாமே நம்மளுக்கு இப்போ மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கடன் பண்ணுங்க. ஏன்னா முடித்த உடனே மாற்றத்தில் நீங்கள் ஒரு புது கடன் வாங்கிக்கோங்க சார், பேங்க்காரன் உங்களை சும்மா விட மாட்டான். அதெல்லாம் வேணாம் இந்த காலகட்டத்தில். ஏன்னா ராசியாதிபதி 6க்கும் 8க்கும் சம்மந்தப்படுறதுனால உங்களுக்கு அந்த கடன் வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாமே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லப்படுது. பட் கர்மஸ்தானாதிபதியில் கேது பகவான் சஞ்சரிக்கிற வரைக்குமே கொஞ்சம் வேலையில் நிறைய உழைக்கிறோம் சார், நைட்டும் பகலுமாக உழைக்கிறோம், ஆனால் இன்க்ரிமெண்ட் தான் கொடுக்க மாட்டேங்கிறா, பட் அதுக்கு வேலைக்கேற்ற ஊதியமும் கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் எப்போ தீரும் அப்படின்னா இந்த ராகு கேது பேச்சுக்களுக்கு பிறகு இந்த பேச்சுக்கள் உங்களுக்கு இருக்காதுங்க. பட் லாபஸ்தானாதிபதி ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு லாபம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பட் தினம் வருமானம் எந்த விதத்திலும் குறையில்லாமல் வரும். அதாவது தினம் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறா இல்லையா, இந்த சிறு தொழில் பண்ணிட்டு சாலை ஓர வியாபாரிகள் இவங்களுக்கு எல்லாம் இந்த மாதத்தில் டபுள் இன்க்ரிமெண்ட்டில் வரும். ஒரு நாளைக்கு 100 வியாபாரம் ஆகுதுன்னா இந்த மாதத்தில் 200 வியாபாரம் ஆகும். அதில் எந்த குறையுமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேலோங்குங்க. ஆமாம், உடலே ஒரு புத்துணர்ச்சியோடு காணப்படும். ஆமாம், அழகு சாதன பொருட்கள் விற்பனை பண்ணுறவங்க, மளிகைத்துறையில் இருக்கிறவங்க, இந்த ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கு எல்லாமே இன்க்ரிமெண்ட் வரும். இந்த மாதத்தில் டபுள் இன்க்ரிமெண்ட் வரும். நல்ல ஒரு ஹாப்பினஸ் மூமெண்ட் கிடைக்கும். இந்த மாதத்தில் தனுசு ராசினியர்கள் கண்டிப்பாக ஒரு சுற்றுலா செல்ல போகிறீங்க. அது இன்ப சுற்றுலாவாக இருக்கலாம். பட் பிஸ்னஸ் வழியாக கம்பெனி மூலிமா அனுப்புறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் 2 விஷயமாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிடலாம். பட் தகப்பனுடைய ஸ்தானத்தில் கொஞ்சம் பாக்கிய ஸ்தானத்தில் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. ஏன்னா தந்தைக்கு உடல்நல ஆரோக்கியம் குறைபாடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. தந்தை சார்ந்த உறவுகள் கிட்ட சற்று மனம் செஞ்சலும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. காதல் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில். நீ நல்லா லவ் பண்ணிட்டு இருக்க சார், ஒரு பிரேக்கப் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இருக்குன்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த மாதத்தில் உங்களுடைய வெற்றி நீங்கள் தீர்மானிக்கிறதுக்கு எப்பயுமே நம்ம தனு ராசி சொல்கிறதுக்கு உண்டான வாக்கியம் வல்வில் ராமர். ராமனுடைய நாமங்கள், பகவான் அனுமனுடைய மந்திரங்கள் 2 விஷயத்தையும் நீங்கள் கையில் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை வெல்லவர் யாருமே இல்லை. அதுவும் உங்கள் ராசியாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கக்குள்ள டெய்லியுமே முடிஞ்சளவுக்கு வீக்லி 1 டைம் ஆகுது நீங்கள் ஸ்ரீ ராமர் ஜெயம் எழுதி பழகுங்க. இது உங்களை வெற்றி மேல் வெற்றிகளை குவிக்க செய்யும். வாழ்க வாழ்க வாழ்க.